then direction of current also reverses. Direction of current also reverses. ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்னுடைய இஎம்எஃப் மேக்னிடியூட் எதெல்லாம் பொறுத்துதான் இருக்கும்? மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் எதெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் depends on nature of metals forming thermocouple. Nature of metals forming thermocouple and the temperature difference between junctions. என்ன மெட்டல் யூஸ் பண்றோம், ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கு? டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜங்ஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜங்ஷன். ஓகேவா? ஓகே, அப்போ எதெல்லாம் பொறுத்து இருக்கு? நம்ம இதுக்கு எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்சிலான், that is என்னுடைய நேச்சர் ஆஃப் மெட்டல். எப்சிலான் என்னுடைய இஎம்எஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை மெயினா டிஃபர் பண்ணி இருக்கு அப்படின்னா பேசலாமா? இந்த எப்சிலான் அப்படிங்கிறது இஎம்எஃப். ஸோ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்டு டெல்டா டி. இந்த எஸ்ங்கிறது தான் நமக்கு சீபெக் கோஎஃபிஷியன்ட். இந்த எஸ்ங்கிறது தான் நமக்கு என்னது? சீபெக் கோஎஃபிஷியன்ட். அப்ப அதுல இருந்து எஸ் எப்படி எழுதலாம்? எஸ் ஈக்குவல் டு எப்சிலான் பை டெல்டா டி. இப்ப என்னுடைய யூனிட் என்ன இருக்கு? யூனிட் என்ன? வோல்ட் பெர் கெல்வின். வோல்ட் பெர் கெல்வின். சோ திஸ் இஸ் அபவுட் சீபெக் எஃபெக்ட். சீபெக் எஃபெக்ட் மெயினா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அது என்ன இஎம்எஃப் கிரியேட் பண்ணுது? நான் ரெண்டு ஜங்ஷன்ஸ் வைக்கணும் இல்லையா? ரெண்டு ஜங்ஷன்ஸ்ல நான் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும்போது என்ன இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சீபெக் எஃபெக்ட். Next is about Peltier effect. Peltier effect. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு காப்பர் ஒயர். இது வந்து ஒரு காப்பர் இருக்கிற ஒரு மெட்டல். இது வந்துட்டு என்னுடைய அயன் இருக்கிற ஒரு மெட்டல். அயன். அப்ப இது ரெண்டு இடமும் கனெக்ட் ஆகுற இந்த இடத்துல வந்து எனக்கு கோல்டா ஃபீல் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஹாட்டா ஃபீல் ஆகுது. இதுலதான் என்னுடைய பெல்டியர் எஃபெக்ட். சோ ரெண்டு மெட்டல் கனெக்ட் ஆகுற அந்த இடத்துல ஒன்னு ஹீட் அப்சார்ப் ஆகும், இல்லைன்னா ஹீட் எவால்வ் ஆகும். இதான் என்னுடைய பெல்டியர் எஃபெக்ட். எழுதிக்கலாம் ஸ்டோரி. When electric current is passed through junction of two different conductors. என்ன வேர்ட் யூஸ் பண்றேன்னு பார்ப்போம். ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டக்டர்ஸ்க்கு நடுவே என்னுடைய கரண்ட் போகும்போது either heat is absorbed or it is absorbed or evolved. Evolvedனாதான் வெட்ல கூல் ஆகுது அப்படின்னு இல்லையா? evolved at junction. இதுக்கு ரெண்டு விஷயம். ஓகே, இதுக்கு ஃபார்முலா எழுதிடலாமா? Q is equal to pi I T. pi I T. இந்த பைங்கிறது தான் இங்க பெல்டியர் கோஎஃபிஷியன்ட். இந்த பைங்கிறது தான் பெல்டியர் கோஎஃபிஷியன்ட். அப்ப எப்படி எழுதலாம்? பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் pi is equal to Q by IT. அப்ப எனக்கு இதனுடைய யூனிட் என்ன வரும்? இதுல டீங்கிறது என்னப்பா? இதுல டீங்கிறது என்னது? Qங்கிறது எனர்ஜி உங்களுக்கு தெரியும், ஐங்கிறது கரண்ட் உங்களுக்கு தெரியும், டீங்கிறது
டெம்பரேச்சர். டைம். ஆக்சுவலா இந்த இடத்துல நாங்களுமே டெம்பரேச்சர் தான் எதையும் நடக்கும், பட் இந்த இடத்துல அது டைம். அப்ப கரண்ட் இன்டூ டைம் எனக்கு என்னது, எவ்வளவு சார்ஜ் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இல்லையா? தட் இஸ் அப்ப எனக்கு இந்த இடத்துல யூனிட் என்ன வரும் அப்படின்னா ஜூல்ஸ் பெர் கூலும். ஜூல்ஸ் பெர் கூலும். அண்ட் இங்க என்னுடைய கரண்டோட டைரக்ஷன் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும். என்ன பண்ணா மாறும், அங்க நம்ம 2 ஜங்ஷனை மாத்தினா மாறும். இங்க வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கேன் பி ரிவர்ஸ். Direction of current can be reversed if polarity is changed. இல்லையா? நான் பிளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் பிளஸ் ஆகும் மாத்தி கொடுத்தேன் அப்படின்னா ஆப்வியஸா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் மாறும். சரியா? இதுதான் நமக்கு பெல்டியரை பற்றிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். போதும். ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போகும். அடுத்தது தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட். தாம்சன் எஃபெக்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பார், ஒரு கண்டக்டர் பார், ஒரு கண்டக்டிங் பார் எடுத்துக்கலாம். இந்த கண்டக்டிங் பாரை நான் வந்து ஹீட் பண்றோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துலயும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கும். அதனால வந்து எனக்கு டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறும் இல்லையா? ஃப்ளோ ஆகும், எங்கேயும் அங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஸோ ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஆப்வியஸா எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ இது வந்து ஒரு காப்பர் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். காப்பர் பார் அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் 2 points in a conductor are at different temperature, then density of electron will be different. Obviously, if temperature varies, the density of electron matters. Hence, potential difference created. Okay. Okay. In the Thomson effect, two types of Thomson effect. One is positive Thomson, another negative Thomson. Positive Thomson effect, another negative Thomson. Negative Thomson. என்ன பாசிட்டிவ் தாம்சன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்ட் டைரக்ஷன் எந்த பக்கம் போகுதோ அதே டைரக்ஷன்லயே எனக்கு ஹீட்டும் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு நான் பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றேன். இன்கேஸ் கரண்ட் டிரான்ஸ்பர் ஆகுறது ஒரு டைரக்ஷன்லயும் கரண்ட் டிரான்ஸ்பர் ஆகுது ஹீட் டிரான்ஸ்பர் ஆகுறது இன்னொரு டைரக்ஷன்லயும் வருது அப்படின்னா அது வந்து நான் நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்னு சொல்லுவேன். அதாவது ஹீட் இஸ் டிரான்ஸ்பர்ட் in the direction of current. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சில்வர், ஜிங்க் இதெல்லாம் சொல்லலாம். இதே நெகட்டிவ் தாம்சன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா heat transferred is in the direction of heat transfer is in opposite to the direction of heat transferred. That is sentence getting a mistake on heat transferred. Heat is transferred opposite to the direction of current. Direction of current. Example என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம், கோபால்ட், நிக்கல் இதெல்லாம் எனக்கு ஓகேவா? இதனுடைய இதை நம்ம எப்படி எழுதலாம் ஃபார்முலாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து சிக்மால ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு dq by I dt. சரியா? சோ வோல்ட் பெர் கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வோல்ட் பெர் கெல்வின் இதோட யூனிட்.
டீங்கிறது வந்து டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஓகே. சோ இப்ப இது மூணுத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துடுறேன். அதாவது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துடுறேன். சும்மா ஒரு கன்ஃபியூஷனுக்காக ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்களேன். சோ என்ன எஃபெக்ட், அதுல என்ன காஸ், லைக் எதனால நடக்குது, அதனுடைய அவுட்கம் என்ன, என்ன மீடியம்ஸ் யூஸ் பண்றோம், எவ்வளவு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், சீபெக் எஃபெக்ட் பார்த்தோம். சீபெக் எஃபெக்ட்ல என்ன காஸ், நமக்கு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். நம்ம டெம்பரேச்சர் ஞாபகம் இருக்கா, அந்த ரெண்டு, ஒரு சைடு ஐஸ் கட்டி வச்சு ஒரு பாத்திரம், இன்னொரு சைடுல வந்து வெந்நீர் வச்சு ஒரு பாத்திரம், ரெண்டுக்கும் நடுவில் காற்று கம்மியும் அயன் கம்மியும். அப்போ அது வந்து ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். அது மூலியமா ஃபைனலா என்ன ஜெனரேட் ஆச்சு, இஎம்எஃப் ஜெனரேட்டட். அதான் நம்மளுடைய ரிசல்ட். அங்க நம்ம ரெண்டு மெட்டீரியல் யூஸ் பண்றோம் இல்லையா. அடுத்தது நம்ம பார்த்தது வந்து பெல்டியர். பெல்டியர்ல நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ பண்றது மூலியமா தான் கண்டுபிடிக்கிறோம். கரண்டோட டைரக்ஷன் கூட நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். சோ அங்க வந்து ஒன்னு ஹீட் ஜென்ரேட்டட் ஆர் நோ ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் ஆர் எவால்வ்ட் அப்படின்னு படிச்சோம். இங்கேயும் நமக்கு ரெண்டு தான் யூஸ் பண்றோம் இல்லையா. ஒன்னு காப்பர், இன்னொன்று எஃப்இ, ரெண்டு தான் யூஸ் பண்றோம். அந்த தாம்சனை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இப்ப படிச்சது கரண்ட்டும் கொடுக்கணும், பிளஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸும் கொடுக்கணும், டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம வந்து அதுல ஹீட் கொடுத்ததால நம்ம ஒரு ஒரு சைடு மெட்டலை மட்டும் மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஒரு காப்பர் பார்ல ஹீட் கொடுக்கும்போது டெம்பரேச்சர் கிரேடியன்ட், அதனால அது கரண்ட் நம்ம டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் மாறும். சோ அதுல நமக்கு கரண்ட்டும் ஒரு காஸ் தான். அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஆனா நமக்கு இங்க யூஸ் பண்ற கண்டக்டர் வந்து ஒரே ஒரு கண்டக்டர் தான். ஓகேவா. சோ இதுல இந்த இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இந்த பெல்டியர் கோஎஃபிஷியன்ட், சீபெக், தாம்சன், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிலேஷன் இருக்கு. ரிலேஷன் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த ரிலேஷன் நான் என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா கெல்வின் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவேன். கெல்வின் ரிலேஷன், கெல்வின் ரிலேஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, என்ன கெல்வின் ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கெல்வின்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன். கெல்வினோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன் பாக்குறது பை இஸ் ஈக்குவல் டு டிஎஸ். அதாவது இது என்னுடைய பெல்டியர், இது என்னுடைய சீபெக். கரெக்டா, சீபெக் இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன், பெல்டியரையும் சீபெக்கையும். செகண்ட் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா கெல்வின்ஸ் செகண்ட் ரிலேஷன். செகண்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ ds by dt. இந்த சிக்மாங்கிறது நமக்கு என்ன, சிக்மாங்கிறது தாம்சன். தாம்சனையும் சீபெக்கையும் ரிலேட் பண்ணணும். ஓகேவா. இது ரெண்டும் நமக்கு என்னது, இது ரெண்டும் நமக்கு கெல்வின் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் ரிலேஷன், இது செகண்ட் ரிலேஷன். ஓகே, இந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராப்ளம் போட்டுட்டு அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம். ஸோ தட் இஸ் ஆர் லாஸ்ட் டாபிக் ஐ கெஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. A thermocouple has S is equal to 150 μV volt microvolt per Kelvin and T is equal to 400 Kelvin. எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா இஃப் கரண்ட் 2 ஆம்பியர் அதுல ஃப்ளோ ஆச்சு ஃபார் 5 செகண்ட்ஸ் அப்படின்னா flows for 5 seconds. Find heat. Correct, 4 minutes time solve பண்ணுங்க.
Ma'am, first one answer 60,000, ma'am. Ma'am, Yes, ma'am. ma'am, Peltier and the pi-oda value 6 into 10 power minus 2. 6 into 10 power minus 2, correct answer. Q Second value one. 6. Q value 60 into 10 power minus 2. Okay, some other answers. Some other answers வேற எதுக்கு சால்வ் பண்ணிட்டீங்களா? நான் செக் பண்ணணுமா மேம் செகண்ட் இது? Yeah, obviously. ஓகே செக் பண்றேன் மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0.06 கரெக்டா மேம்? கரெக்ட். phi is equal to என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? T into S யூஸ் பண்ணனும். T நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 Kelvin into S செகண்ட் ஓட ஒன் வேல்யூ 0.6 மேம்? 0.7 வருது சார். ஓகே, செக் பண்ணலாம். இப்போ செக் பண்ணலாம். சோ இதுல பாருங்க 10 power minus 6, இங்க ஒரு 0, இங்க ரெண்டு 0. அப்ப 10 power minus 3 ஆயிடும். 15 4s are 60 into 10 power minus 3. இதை நான் ஃபர்தரா சால்வ் பண்ணேன் அப்படின்னா 0.06 வோல்ட் அப்படின்னு வரும். அண்ட் நான் வந்து ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். phi into I into T. சோ இந்த பையோட வேல்யூ எவ்வளோ அதான் நம்ம மேல கண்டுபிடிச்சோம் இல்லையா? சோ 0.06 into கரண்ட் வந்து அவங்க 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மட்டும் போட்டுக்கலாம், ஆம்பியர் வேண்டாம். கரண்ட் வந்து 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. எவ்வளவு செகண்ட்ஸ்ல? 5 செகண்ட்ஸ் இல்லையா? 5 செகண்ட்ஸ்ல. அப்போ இங்க பாருங்க, சிம்பிள். 2 5s are 10. 0.06 into 10. 0.6 ஜூல். அவ்வளவுதான். 0.6 தானே மேம்? 0.6 தான் சார். நீங்க 0.7 சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது. நோ மேம், 0.6 தான் சொன்னேன். ஓகே, ஐம் சாரி. ஓகே, 0.6 கரெக்ட் ஆன்சர். வெரி குட். மேம் நீங்க கரெக்டா வந்ததா? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சொன்னீங்க வந்தது. நான் 10 பவர் சொல்லாம சொல்லிட்டேன் உங்கள்ட்ட. அப்படிங்களா? அதே வேல்யூ தான். ஓகே, கரெக்டா. ஓகே, கரெக்டா வந்ததா? ஓகே, சோ ஹாப்பி. வெரி குட். ஓகே, சோ இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு சிலபஸோட ரீகேப்போட பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. சி பாருங்க, கூலிங்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். பெர்மிட்டிவிட்டி பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி பார்த்தோம், அதுல பாயிண்ட் சார்ஜ், காஸ் தியரம், அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். அப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்டது பார்த்தாச்சு.
எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன ரிலேஷன், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் தெரியும், பொட்டன்ஷியல் இன்டென்சிட்டி டியூ டு டைபோல் இதுவும் நமக்கு தெரியும் இல்லையா. தட் இஸ் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்வட்டோரியல் லைன் பார்த்தோம். கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டி ஆஃப் parallel plates, spherical cylindrical capacitors பார்த்தாச்சு, எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தாச்சு. இந்த எலக்ட்ரோமீட்டர் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் அண்ட் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி, conductivity பார்த்தாச்சு, கிர்ச்சாஃப்ஸ் லா ஃபார் லூப் அண்ட் ஜங்ஷன் இப்ப பார்த்தோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் அண்ட் இஎம்எஃப் பார்த்தாச்சு. தெர்மோ எலக்ட்ரிசிட்டி அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். பெல்டியர் தாம்சன் அண்ட் கோஎஃபிஷியன்ட், பெல்டியர் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அது இல்லாம நம்ம சீதத்தும் பார்த்தாச்சு. இப்ப நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வேற என்ன லாஸ்ட் பார்ட் எதுல இருக்கும், இப்போ எலக்ட்ரோமீட்டர்ஸ்னா என்ன, கொஸ்டின் அது வந்து எப்படி பொட்டன்ஷியலையும் டைஎலக்ட்ரிக்கையும் மெஷர் பண்ணுது, இது மட்டும் தான் நம்ம பார்க்கல. கரெக்டா? ஆனா ஜஸ்டிஸ் எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சா? எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்துட்டோமா? ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா? இல்ல மேம், எல்லாமே பார்த்தாச்சு. Good, good, good. So we are at the last topics of electrostatics. That was quite interesting. Okay. So ஏன்னா அது மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ் வந்து ரொம்ப குட்டி, அது நமக்கு ரொம்ப டிராக் பண்ணாது கான்செப்ட்ஸ் எல்லாம். இதுதான் உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் குட்டி குட்டி, அதுலயே ஃபார்முலாஸ் வரும். ஸ்டில் இது மாதிரி இது வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போகாது. அது கொஞ்சம் நம்ம குட்டி கிளாஸஸ்லயே முடிச்சிடலாம், இவ்வளவு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் போகாது. ஓகே, குட் குட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா எலக்ட்ரோமீட்டர்ஸ். இந்த எலக்ட்ரோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் a minute. ஓகே, இந்த பிக்சர் தெரியுதா? எவ்ரி ஃபைன். ஓகே, சோ இந்த எலக்ட்ரோமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு இது வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லா நமக்கு கிளாஸ் பிளேட், இது ஃபுல்லா கிளாஸ், அந்த சைடும் நமக்கு வந்து கிளாஸ் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா மெஷ் ஒயர் மெஷ்னா என்ன, ஒயர் மெஷ்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க நம்ம மெஷ் அப்படின்னா கோடு கோடா இருக்கும், இந்த மாதிரி கோடு கோடா போட்டு இருக்கும், இப்படி இருக்கும். இதான் நம்ம மெஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைடும் மெஷ், இந்த சைடும் நமக்கு வந்து மெஷ். ஓகேவா? இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு சார்ஜ் வைப்பேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு சார்ஜ் வைப்பேன். இங்க சார்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு நீடில் இருக்கும். இந்த இடத்துல ஒரு நீடில் இருக்கும். இதுல கிளியரா ஆக்சுவலா இல்லைன்னு நினைக்கிறேன். நீடில் ஒண்ணு இருக்கும். அந்த நீடில் வந்துட்டு ஒரே நிமிஷம் இல்ல இங்க காட்டுற நீடில் நான் இந்த இடத்துல சார்ஜ் வச்சோன்னே என்ன ஆகும்னா இந்த நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஐ திங்க் இது இன்வெர்டடா இருக்குன்னு நினைக்கிறேன். இமேஜ் 1 2 3 4 5 எல்லாம் தலையில தெரியுது. ஓகே, சோ இது வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வந்து அந்த சார்ஜ் அங்க பிளேஸ் பண்ணும்போது. சோ பேசிக்கலி அது வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணி தான் பண்ணுவோம். இதான் என்னுடைய பேசிக் பிரின்சிபல். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் எலக்ட்ரோமீட்டர்ஸ் பெருசா இருக்கு. சோ எலக்ட்ரோமீட்டர்ஸ் வந்து ஒரு சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ரொம்ப ஆதி காலத்துல கண்டுபிடிச்சது, பட் ஸ்டில் இட் இஸ் இன் யூசேஜ். நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் used to measure, எதெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா used to measure electric potential and charge. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் சார்ஜும் கண்டுபிடிக்கலாம். இது ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயர்லியரா கண்டுபிடிச்சது. எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரிஜினேட்டட் இன் 18th century. Originated in 18th century. இதுல வேற என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலா பொட்டன்ஷியோமீட்டர் வச்சே பண்ணலாம். ஐ மீன் நார்மலா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் வச்சே பண்ணலாம். ஏன் நம்ம எலக்ட்ரோமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோமீட்டர்ல இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப ஹை, அதனால நமக்கு அந்த இடத்துல கரண்டே ஃப்ளோ ஆகாது. பிகாஸ் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். இப்போ கரண்டோட வேல்யூ 0வா இருக்கும். பட் டேரக்டா என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத நான் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏஆர் டைப்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அசர்ஷனா வந்து என்னுடைய அதாவது எலக்ட்ரோமீட்டர்ஸ்ல என்னுடைய இன்புட் இம்பிடன்ஸ் ரொம்ப ஹை, அதனால நான் டேரக்டா வந்து என்னுடைய பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ல கொடுத்து கேட்கறதுக்கு இருக்கு.
அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல அவங்க கம்பேரிட்டிவாவும் கேட்கலாம். இன்புட் இம்பிடன்ஸ் இஸ் ஹை, சோ ஹை, வெரி ஹை, வெரி ஹை, வெரி ஹை. அதனால என்ன ஆகுது அப்படின்னா the current flowing, so the current flowing through it is considered to be zero, considered to be zero. Okay, இது வந்து நமக்கு எலக்ட்ரோமீட்டரோட ஒரு மெயினான விஷயம். இதுல என்ன பிரின்சிபல் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய பிரின்சிபல் வந்துட்டு பிட்வீன் சார்ஜ்டு கண்டக்டர், அதாவது ரெண்டு சார்ஜ்டு கண்டக்டருக்கு நடுவுல பிட்வீன் சார்ஜ்டு கண்டக்டர் electrostatic force exist. ஏன்னா நம்ம சார்ஜ் வைக்கும்போது ஆப்வியஸா நமக்கு அந்த இடத்துல ஃபோர்ஸ் வரும். F is equal to 1/4π Q1 Q2 by R squared exist, and they produce and this produce deflection. அந்த டிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு இந்த இடத்துல இந்த காம்பஸ் மாதிரி இருக்கிற இடத்துல காட்டும். ஸோ என்னுடைய கர்சன் தெரியல, அந்த காம்பஸ் மாதிரி இருக்கிற இடத்துல எனக்கு காட்டும். இந்த ப்ரொட்ராக்டர் மாதிரி இருக்கே அந்த நீடில் வச்சு காட்டும். இதுல இருக்கிற இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸே. ஸ்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? டிபெண்ட்ஸ் ஆன், can somebody comment? Magnitude of charge, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மெயினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஏன்னா நமக்கு அங்க வந்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்றது மூலியமா தான் இன்புட்டே கொடுக்குறோம். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதுவும் இல்லாம ஜாமெட்ரி ஆஃப் கண்டக்டர், ஷேப் ஆஃப் த கண்டக்டர் எனக்கு ரொம்ப முக்கியம். ஜாமெட்ரி ஆஃப் த conductors, geometry of the conductors, magnitude of charge, potential difference, geometry of the conductor. Okay, so இதனுடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கோல்டு லீஃப் எலக்ட்ரோமீட்டர். இது வந்து நம்ம 12th படிச்சிருக்கோம். கோல்டு லீஃப், அதாவது இப்ப இருக்கிற சிலபஸ்ல இருக்கு எலக்ட்ரோமீட்டர். Second one is quadrant electrometer. And third one is absolute electrometer. Actually நிறைய டைப் இருக்குப்பா, பட் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பதன்னு எல்லாமே அவசியம் இல்லை, இதுவே ஆக்சுவலி ஜாஸ்தி கண்டக்ட் தான். பட் ஸ்டில் இதுல நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும் இல்லையா, அது மட்டும் தான் நான் கொடுத்தேன். ஓகேவா? Okay, so first one gold leaf பாத்துடலாம். Gold leaf electrometers பாத்துடலாம். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோல்டு லீஃப் ஒண்ணு இருக்கும், அது சார்ஜ் வைக்கும் போது அது வந்து டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதான் அதனுடைய பேசிக் பிரின்சிபல். இது எந்த சயின்டிஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, பெனட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கொடுத்தாங்க. பெனட் ஆக்சுவலி நிறைய சயின்டிஸ்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் பெனட் வாஸ் நோட்டபிள் கேரக்டர். அவர் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் பத்தி நீங்க கொஞ்சம் புக்லயும் படிங்க. பிகாஸ் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் தான் கொடுக்குறேன். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா என்னைக்குமே நான் போதாதுன்னு தான் சொல்றேன். யூ ஷுட் ஆல்வேஸ் கோ பியாண்ட் புக்ஸ். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் thin gold leaves, அதாவது கோல்டு குவாட்ரேட் லீவ்ஸ். வென் சார்ஜ்டு, நான் வந்து சார்ஜ் கொடுத்தோன்னு வென் சார்ஜ் என்னுடைய லீவ்ஸ் வந்து ரெண்டும் போச்சுக்கும். லீவ்ஸ் கெட் டைவர்ஜ்டு due to coulombic repulsion. சார்ஜ் கொடுத்தோன்னு எனக்கு coulombic repulsion மூலியமா ரெண்டு சைடும் திரும்பிக்கும்.
இத வச்சு என்ன யூஸ், நம்ம ஏன் இதை வந்து யூஸ், என்ன காரணத்துக்காக இதை நம்ம கண்டுபிடிச்சோம், எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சார்ஜ் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இதெல்லாம் சொல்ல முடியும். அண்ட் எவ்வளோ மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் இருக்குங்கிறதையும் சொல்ல முடியும். கம்பேர் magnitude of charges. Magnitude of charge. Compare magnitude of charge. இது நமக்கு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோமீட்டர் போதும். ரொம்ப வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர். குவாட்ரண்ட் அதுல பேர்லயே இருக்கு இல்லையா? அப்ப இது ஒரு 4 விஷயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன 4 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 மெட்டல் குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். குவாட்ரண்ட் அப்படின்னாலே 4 இல்லையா? 4 ஐ மீன் ஒரு மெட்டல் குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அதுக்கு நடுவுல ஒரு நீடில் ஹேங் பண்ணிருப்பான். அதுக்கு நடுவுல ஒரு நீடில் ஹேங் பண்ணிருப்பான். இதான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்டல் செக்ஷன். ஓகேவா? 4 குவாட்ரண்ட் இருக்கு. குவாட்ரண்ட் மெட்டல் இருக்கும். இது வந்துட்டு நமக்கு கொடுத்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா லார்ட் கெல்வின். அதுக்கப்புறம் இதை கெல்வின் குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மெட்டல் குவாட்ரண்ட்ஸ். 4 மெட்டல் குவாட்ரண்ட்ஸ் பிளஸ் ஒரு நீடில் இருக்கும். சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, நீடில தொங்க விட்டுப்பாங்க. அண்ட் இங்க வந்து என்ன கான்செப்ட்ல இது ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், ஒண்ணு இது வந்து இப்படி லைட்டா இப்படி சாயும், இல்லைன்னா இந்த பக்கம் சாயும், அவ்வளவுதான். லைட்டா ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. So it operates using electrostatic. Just a minute. It operates using electrostatic torque. சோ என்னுடைய தீட்டா, அதாவது எனக்கு எவ்வளவு தூரத்துக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்குங்கிறது எனக்கு எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா பி ஸ்கொயர். மற்றபடி இதுல வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து அவங்க மேபி ஸ்கொயர் ஆஃப் பொட்டன்ஷியல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் அந்த மாதிரி கேட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அக்யூரேட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்மளால மெஷர் பண்ண முடியும். இட் கேன் மெஷர் accurate potential difference. So quadrant electrometer மெயினா ஒரு நம்மகிட்ட 4 மெட்டல் குவாட்ரண்ட் இருக்கும். அதுக்கு அதுல ஒரு லீஃப் இருக்கும், ஐ மீன் ஒரு நீடில் இருக்கும். சாரி, லீஃப்ல நீடில். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டார்க்கோட இதை வச்சுதான் ஆக்சுவலா இது ஆப்ரேட் ஆகுது. சோ என்னுடைய ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் எதுக்கு பொறுத்து இருக்கும், பீட்டா வந்து எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா பி ஸ்கொயர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஸ்கொயர் பண்றது மூலமா தான் நமக்கு வேரி ஆகும். அண்ட் the last type that is that I want to discuss is that absolute electrometer. Absolute electrometer. Absolute electrometers-ல absolute value of potential measure பண்றதுக்கு தான் பேர்லயே இருக்கு. As name said, it is used to measure absolute value of potential, absolute value of potential, and it is based on force between parallel plates. Force between parallel plates. Force between parallel plates. So அப்போ இங்க வந்து என்ன ஃபார்முலால நம்ம கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா F is equal to half epsilon naught A E by D the whole square. Half epsilon naught A E by D the whole square. ஜெனரலா என்னுடைய எலக்ட்ரோமீட்டர்ஸோட சென்சிட்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இன் ஜெனரல் sensitivity of electrometers is inversely proportional to torsional constant. அது என்னன்னா torsional constant அப்படின்னு கேட்டீங்கன்னா, torsional constant. இந்த torsional constant ஓட சிம்பல் வந்து J. torsional constant ஓட சிம்பல் என்ன? J. ஓகேவா? ஓகே. இதுல இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா,
ரெசிஸ்டன்ஸ் டு ட்விஸ்டிங். அதாவது இப்ப நான் வந்து ஜென்ரலா டைரக்டா போற மோஷனுக்கு வந்து இது கொடுத்தேன், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கலாம். அதே ஒரு ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரொட்டேஷனல் மோஷன்ல போறதுக்கு நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். இந்த டார்ஷனல் கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ட்விஸ்ட் பண்றதுக்கு, அதாவது முறுக்கிறதுக்கு கொடுக்கப்படுற ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் டு ட்விஸ்ட் பண்றதுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் டு ட்விஸ்டிங், அதுக்கு நம்ம கொடுக்கப்படுற நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரிக்கல் மீடியம். பிகாஸ் நம்மளுடைய ஜியோமெட்ரி பொறுத்து தான் நம்ம எவ்வளவு தூரம் இருக்கும், ஈஸியா இருக்குமா இல்லையான்றது தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நமக்கு இவ்வளவுதான். இதோட ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு லெட்ஸ் வைண்ட் அப் தி கிளாஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பிஃபோர் தட் ரீகேப் போயிடலாமா? ஒரு டவுட்ஸ் இருக்காப்பா? ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம செல்ஸ் அண்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா செல்ஸும் சீரீஸ்ல கனெக்டா இருக்கும் போது ஒரு செல்லுக்கும் ஒரு இஎம்எஃப் அண்ட் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அண்ட் சீரீஸ்ல போறதுனால எனக்கு இதனுடைய கரண்ட் வந்து சேமா இருக்கும். அந்த கரண்ட்டை நான் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது V/R இஸ் மை கரண்டோட வேல்யூ. அப்ப V அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இதுல ஒரு இஎம்எஃப்லயும் ஐ மீன் ஒரு செல்லுல எனக்கு ஃப்ளோ ஆகுற இஎம்எஃப் வந்து E. அப்ப N செல்ஸ்ல ஃப்ளோ ஆகுற இஎம்எஃப் வந்து N எப்சிலான் அப்படின்னு இருக்கும். அதே வந்து எனக்கு ஒரு செல்லுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சோம்னா N செல்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம NR அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அவர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் NR + R அப்படின்னு வரும். இதை கொண்டு போய் நான் சப்ஸ்டிட் பண்ணேன் V/Rல அப்படின்னா N ε/NR + R அப்படின்னு வரும். ஸோ நம்ம ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்னு வந்து R is much less than R, இன்னொன்னு R is much greater than R. அப்ப அதனுடைய ஃபைனல் ஆன்சர் படி பார்க்கும்போது நான் எப்ப என்னுடைய சீரீஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா when R is much less than R, அப்ப என்னுடைய ஃபைனல் ஆன்சர் I is equal to N ε/R. அந்த N தனியா வச்சுட்டு ε/R மட்டும் பார்த்தோம்னா அதுதான் ஒரு செல்லுல எனக்கு கனெக்ட் ஆகுற ஒரு செல்லுல எனக்கு வர கரண்ட் அப்படின்னு வைக்கலாம். அப்ப இத்தனை செல்லு இருக்குது அப்படின்னா இத்தனை செல்ல எனக்கு டோட்டலா கரண்டோட வேல்யூ வந்துச்சு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு இன்னும் கேன்சல் ஆயிடும். ε/R அப்படின்னு வருது. ε/R அப்படின்னு வருது. எனக்கு அந்த இடத்துல கரண்ட் வந்து ரொம்ப கம்மி. கரண்ட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு செல்லோட போற இஎம்எஃப் அண்ட் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பண்ணா அதான் நமக்கு கரெக்டா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்மி. ஸோ சீரீஸ் கனெக்ஷன்ல R is much greater than R அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரிஃபரபிள் கிடையாது, என்னால யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இன் கேஸ் ஆஃப் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் நான் வந்து பேரலா கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய சேம் அதே கதை தான். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வோல்டேஜ் வந்து எனக்கு இந்த இடத்துல சேமா இருக்கும். அந்த வோல்டேஜ் 3 செல்லையும் என்ன ஃப்ளோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எப்சிலான் அப்படிங்கிற ஒரே ஒரு இஎம்எஃப் தான். ஸோ அதன்படி நான் பார்க்கும்போது R ஈக்குவலண்டோட வேல்யூ வந்து R/N அப்படின்னு போடலாம். இதுல நான் V/Rக்கு சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா ε/R + R ஈக்குவலன்ட்னு வரும். R நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது N ε/NR N R + R அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கும் நம்ம ரெண்டு கேஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்னு வந்து R is much greater than R, இன்னொன்னு R is much less than R. அப்ப R is much greater than R அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் செல்ல போற கரண்ட் வந்து நிறைய செல்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ நமக்கு இந்த இடத்துல எது ப்ரிஃபரபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குங்களா. அப்ப பேரலல் காம்பினேஷன்ல நான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற செல்ஸ் யூஸ் பண்ணணும். அதே சீரீஸ் காம்பினேஷன்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற செல்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினைச்சேன். தட் இஸ் எனக்கு என்னுடைய மெட்டீரியலை பொறுத்து ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்னு ரெசிஸ்டிவிட்டி, இன்னொன்னு ε/R ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. அப்ப நான் ஜியோமெட்ரி ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ரெசிஸ்டன்ஸ், ஒன்னு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டிவிட்டி அண்ட் எப்சிலான் அதுவுமே நமக்கு மெட்டீரியல் சார்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். தென் அகெயின் கிர்ச்சாஃப் லா. கிர்ச்சாஃப் லா எதுக்காக கொண்டு வரப்படுது அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டை நான் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல போற
ஈச் அண்ட் எவ்ரி பிளேஸ்ல எவ்ரி காம்போனன்ட்ல இருக்கிற என்னுடைய கரண்ட்டையும் வோல்டேஜையும் நான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிச்சாஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து கிச்சாஃப் கரண்ட்ல, இன்னொன்னு கிச்சாஃப் வோல்டேஜ்ல அப்படின்னு பார்த்தோம். இந்த ஷார்ட் ஃபார்மா கேசிஎல் அண்ட் கேவிஎல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேசிஎல் அப்படின்னு பார்க்கும்போது ஜங்ஷனுடைய ரூல். இது நம்ம இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம்னா ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரண்ட் என்டரிங் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். அதாவது 3 கரண்ட்ஸ் ஒரு ஜங்ஷனுக்குள்ள என்டர் ஆகுது, ஒரே ஒரு ஜங்ஷன் வெளியில போகுது அப்படின்னா அந்த 3 கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு ஒரே ஒரு ஜங்ஷன் வெளியில போறதா இருக்கும். அப்ப இதை நான் ஈக்குவல் டு முன்னாடி கொண்டு வந்து எழுதும் போது ஐ வில் கெட் மைனஸ் ஓவர் ஹியர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இதுல நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கிர்ச்சாஃப் கரண்ட்லால சொல்ல முடியும். அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அண்ட் அடுத்து நம்ம பார்த்தது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா. இதை நம்ம லூப் ரூல் அப்படின்னு சொல்றோம். இது என்ன அப்படின்னா வோல்டேஜ் ப்ரொவைடட் பை த சோர்ஸ் which is equal to sum of voltage across all the components. எல்லா காம்போனன்ட்ஸ்லயும் ஒரு வோல்டேஜோட சம் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ரொவைட் பண்ற அந்த சோர்ஸ் வோல்டேஜுக்கு சமமா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு கன்வென்ஷனா ரெண்டுத்தோட எப்படி யூஸ் பண்ணணும் அந்த கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வோல்டேஜும் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா எனக்கு பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சுன்னா நெகட்டிவ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஜஸ்ட் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை ப்ரூவ் பண்றது அவ்வளவுதான். தென் அடுத்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நேம்லயே இருக்கு. எதர் யூ கேன் யூஸ் டெம்பரேச்சர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஆர் யூ கேன் சேஞ்ச் த எலக்ட்ரிக் வோல்டேஜ் டு ப்ரொடியூஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். நம்ம வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி, இல்ல வோல்டேஜ் அப்ளை பண்ணி நம்ம டெம்பரேச்சர் டிஃபரன்ஸையும் கிரியேட் பண்ணலாம். அதுல 3 டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். சீபெக், பெல்டியர் அண்ட் தாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு. சீபெக் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு ஜங்ஷன் ஒரு ஹாட் ஜங்ஷன் மேக்கிங் ஆகும். அதுல 2 டிஃப்ரெண்ட் டிசிமிலர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறத கால்குலேட் பண்ணிருப்போம். தெர்மோகப்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனுடைய ஃபைனல் ஃபார்முலான்னு பார்க்கும்போது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு எஸ் டெல்டா டி. அதுல எஸ் தான் சீபெக் கோஎஃபிஷியன்ட், அதோட யூனிட் வந்து வோல்ட் பெர் கெல்வின். அதே பெல்டியர் எஃபெக்ட்னு பார்க்கும்போது கோல்டு ஹாட்னு சொல்லிட்டு 2 பிளேசஸ்ல ஃபார்ம் ஆகும். அது வந்து எய்தர் ஹீட் இஸ் அப்சார்ப்ட் ஆர் எவால்வ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்த்தோம். Q is equal to pi IT. அந்த பெல்டியர் கோஎஃபிஷியன்ட் pi is equal to Q by IT அப்படின்னா அப்ப இந்த இடத்துல கரண்ட் இன்டூ டைம் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஜூல்ஸ் பெர் கூலும் அப்படின்னு பார்த்தோம். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த இடத்துல நமக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். தட் இஸ் த்ரூ சேஞ்சிங் ஆஃப் போலாரிட்டி. எல்லா சைட்லயும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அதனால டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். தாம்சன் எஃபெக்ட்லயும் 2 இருக்கு. ஒன்னு பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட், இன்னொன்னு நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். பாசிட்டிவ் தாம்சன் எஃபெக்ட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் வந்து டிரான்ஸ்பர் ஆகிற அதே டைரக்ஷன்லயே எனக்கு கரண்ட்டும் போகும். அப்படி இருந்ததுன்னா அது பாசிட்டிவ். ஹீட் ஒரு டைரக்ஷன்ல டிரான்ஸ்பர் ஆனிச்சு, கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல போனிச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் தாம்சன் எஃபெக்ட். இதனுடைய யூனிட் வந்து வோல்ட் பெர் கெல்வின். சிக்மா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை ஐ டெல்டா டி அப்படின்னு சொல்லுவோம், ஆர் டிடி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பாரிசன் டேபிள். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் பார்த்தோம். பெல்டியருக்கும் சீபெக்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் வந்து பை டிஎஸ். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு டிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து சிக்மா டிஎஸ் இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல போடுறோம். ஸோ டிஎஸ் பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிலேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா ஒரு சம் சால்வ் பண்ணுவோம் இது ரிலேட்டடா. அண்ட் ஹியர் வி ஹவ் கம் அக்ராஸ் டு த லாஸ்ட் கான்செப்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமீட்டர்ஸ். ஸோ எலக்ட்ரோமீட்டர்ஸ் இஸ் ஆக்சுவலி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலையும் சார்ஜையும் மெஷர் பண்றதுக்கு. அண்ட் இதை 18th சென்ச்சுரியில கண்டுபிடிச்சாங்க. இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன, இந்த எலக்ட்ரோமீட்டர்ஸோட முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ஹை. அப்ப அதுல போற கரண்ட் வந்து நமக்கு சுத்தமா இருக்கவே இருக்காது. டைரக்டா அதனுடைய பொட்டன்ஷியலை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அண்ட் இதனுடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சார்ஜ் கண்டக்டருக்கு நடுவுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், இன்னொன்னு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இன்னொன்னு ஜியோமெட்ரி ஆஃப் த கண்டக்டர்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமீட்டர்ஸ் பார்த்தோம். ஒன்னு கோல்டு லீஃப் எலக்ட்ரோமீட்டர், குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர், அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர். கோல்டு லீஃப் எலக்ட்ரோமீட்டர்ல நம்ம சார்ஜை கொண்டு போய் வைக்கும்போது இந்த 2 லீஃபும் இந்த பக்கமும் திரும்பிக்கும். ஸோ சார்ஜ் இதை வந்து கண்டுபிடிச்சது பென்னட் அப்படிங்கிறவருக்கு அதிக பங்கு உண்டு. பிரசன்ஸ் ஆஃப் சார்ஜ் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். குவாட்ரண்ட் எலக்ட்ரோமீட்டர்ல 4 மெட்டல் குவாட்ரண்ட்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு நீடிலும் சிஸ்டம் பண்ணிருப்பாங்க. அந்த நீடில் வந்து 2 சைடுல ஏதோ ஒரு சைடு வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறது மூலியமா டார்க்க பொறுத்து இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய தீட்டாவோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு v ஸ்கொயரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர்ஸ் நேம்லயே இருக்கு. அப்சல்யூட்டான என்னோட பொட்டன்ஷியலே என்னால மெஷர் பண்ண முடியும். 2க்கும் நடுவுல இருக்கிற பேரலல் பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸை என்னால மெஷர் பண்ண முடியும்.
அதனுடைய வேல்யூ ஆஃப் எப்சிலான் நாட் ஏ டி பை டி த ஹோல் ஸ்கொயர். ஜென்ரலா எலக்ட்ரோமீட்டரோட சென்சிட்டிவிட்டி டார்ஷனல் கான்ஸ்டன்டா பொறுத்து இருக்கும். டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் என்னுடைய ட்விஸ்டிங்க்கு நான் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அப்ப என்னுடைய டார்ஷனல் கான்ஸ்டன்ட் எதை பொறுத்து அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிராஸ் செக்ஷனை பொறுத்து. ஓகேவா? So this is all our today's class. Is there any doubt? Doubt இருக்கிறவங்க stay here, others can leave. Thank you. Have a great week ahead. சொல்லுங்கப்பா. மேம் நான் எஸ்டர்டே கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணல. ஸோ Okay. ரெக்கார்டட் கிளாஸ் சார் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ அதனால ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னாங்க. Okay. அந்த நோட்ஸ் வேணும் மேம். ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னா எம்டியும் நான் அதை ப்ராப்பரா இதுக்கு லாக் ஆஃப் பண்ணாததுனால என்னோட அந்த நோட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. வாட் ஐ கேன் டூ இஸ் நான் எனக்கு